Good morning, first standard. Sorry. Good morning, fifth standard students. இன்னைக்கு சயின்ஸ் எடுக்க போறேன். சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன். ஓகே, நம்ம இப்போ லெசனுக்குள்ள போலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 4 லெசன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் லெசன் ஆர்கன் சிஸ்டம். ஆர்கன் சிஸ்டம்னா ஆர்கன்ஸ்னா உறுப்புகள். ஆர்கன்ஸ்னா என்னதுமா? உறுப்புகள். In this lesson we learn about different organ system of human body, different organs, understand the functions of different organs. அந்த வெவ்வேறு விதவிதமான உறுப்புகள் நம்மளுடைய உடம்புல இருக்கு இல்லையா, அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். Introduction. We get energy for our daily activities from the food we eat. How is the food converted into energy? It is through the process called digestion. After we eat the food, waste products are removed from the body. The process involved in this called excretion. We need oxygen to survive. Our body gets oxygen through the process called respiration. These processes are carried out by different organs in our body. Different organs form the organ systems. In this lesson, we will study about different organ systems in our body and their functions. நாம வந்து different organs பத்தி பார்க்க போறோம். நமக்கு எப்படி எனர்ஜி கிடைக்குது, ஃபுட் வந்து எப்படி நமக்கு நம்ம சாப்பிடுறோம், எப்படி நமக்கு வந்து அது எனர்ஜியா மாறுது, அந்த மாதிரி தான் நாம இப்போ சொல்ல போறோம், பார்க்க போறோம். அதுக்கு பேர் என்ன? நம்ம சாப்பிடுறோம். சாப்பிடுறது எப்படி நம்ம உடம்புல எனர்ஜி ஆகும்? அந்த ப்ராசஸ்க்கு என்ன நேம்னா டைஜஷன். அது வந்து தேவையான ஃபுட்டை ஏத்துட்டு மற்றதை ரிமூவ் பண்ணிடுது நம்ம பாடியில இருந்து. நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அது எனர்ஜியா மாத்துறது டைஜஷன். ஆஃப்டர் வி ஈட் த ஃபுட், நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், தேவையில்லாத கழிவுகளை நம்ம பாடியில இருந்து ரிமூவ் பண்ணிடுது. அதுக்கு என்ன பேர்னா எக்ஸ்கிரீஷன். நம்ம சர்வை பண்றதுக்கு, நம்ம வாழறதுக்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது ஆக்சிஜன், சுத்தமான காற்று. அது நம்ம அதுக்கு அந்த ப்ராசஸ்க்கு நேம் என்னன்னா ரெஸ்பிரேஷன். இதெல்லாம் வந்து ரெஸ்பிரேஷன், டைஜஷன், எக்ஸ்கிரீஷன், இதெல்லாம் நம்ம உடம்புல எப்படி செயல்படுதுன்றதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், டைஜஸ்டிவ் சிஸ்டம். The food we eat consists of complex compounds like carbohydrates, proteins, and fats. They have to be converted into simpler molecules like glucose, amino acids, fatty acids, and glycerol, respectively. These simpler molecules are then assimilated either by blood or lymph in order to give us energy. The process of conversion of complex food molecules into simpler molecules is called digestion. The digestive system can be divided into two. Number one, digestive tract. Number two, digestive glands. எப்படி நம்ம சாதாரண ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம், அது எப்படி வந்து நமக்கு டைஜஸ்ட் ஆகுது? இப்போ நம்ம சாப்பிட்றதுல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், புரோட்டீன்ஸ் இருக்கும், ஃபேட்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து சிம்பிளர் மாலிகுல்ஸ். அதாவது நம்ம சாப்பிடும் போது மாலிகுல்ஸா, சிம்பிளர் மாலிகுல்ஸா மாறும். எப்படி? குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், கிளைசரால், இந்த மாதிரி நமக்கு தேவையானதா கெமிக்கலியா அது சேஞ்ச் ஆகும், நம்ம உடம்புல போய் சேஞ்ச் ஆகும். அது சிம்பிளர் மாலிகுல்ஸ் அசிமுலேட்டட் எங்க? நம்மளுடைய பிளட்ல போய் கலக்கும், இல்லைன்னா லிம்ப்ல. அது அந்த எனர்ஜி நமக்கு கொடுக்கறதுக்கு. ஒரு 10 days நம்ம சாப்பிடாம இருந்தேன்னு வச்சுக்க, நமக்கு ஒரு 10 days விடுங்க, 1 day சாப்பிடலன்னா கூட நமக்கு எனர்ஜி போயிடும். 2 டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கு. ஒன்னு டைஜஸ்டிவ் ட்ராக்ட், ஒன்னு டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ். இன்னொன்னு ஃபர்ஸ்ட் ஒன், டைஜஸ்டிவ் ட்ராக்ட், எலிமெண்டரி கேனல். It is a coiled muscular tube extending from the mouth to the anus. It is about 6 to 9 meters long and consists of many specialized divisions arranged sequentially. These are mouth, buccal cavity, pharynx, esophagus, stomach, small intestine,
large intestine, rectum and anus. இந்த நம்ம பாக்குறோம் இல்லையா digestive tract, it's none other about alimentary canal. alimentary canalum சொல்லலாம். இது என்ன எப்படி வேலை செய்யுது அப்படின்னா 6 to 9 மீட்டர் லாங், மெனி ஸ்பெஷலைஸ் டிவிஷன்ஸ் இருக்கும். இங்க பாருங்க, ஒரு கிளான்ஸ் ஒன்று, அதாவது ஒரு கிளான்ஸ் ஒன்று இருக்கு. அதோட பார்ட்ஸ்லாம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, மவுத், அப்புறம் பக்கல் கேவிட்டி, பாரினிக்ஸ், ஈசோஃபேகஸ், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், அனஸ். இப்போ சாப்பிட்றோம், சாப்பிடும்போது அப்படியே இறங்கும். இறங்கின பிறகு அப்படியே வயிற்றுக்குள்ள போகும், அது நம்ம டைஜஸ்ட் ஆகி வயிற்றுல போகும். அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், சிறுங்குடல், பெருங்குடல், அந்த மாதிரி போயிட்டு கடைசியா நமக்கு தெரியலையா தேவையில்லாததுலாம் நமக்கு மோஷன் வழியா வந்துடும். தேவையுள்ளது நமக்கு பாடிக்கு ஏற்றக்கூடியது வந்து பிளட்ல சர்க்குலேட் ஆகும், சேர்ந்துரும், எனர்ஜி கிடைக்கும். இங்க பார்ட்ஸ் பாருமா, பேரட்டாய்டு கிளாண்ட், சப்லிங்குவல் கிளாண்ட், சப் மேண்டிபுலர் கிளாண்ட், esophagus, liver, this one liver, spleen, gallbladder, duodenum, large intestine, பெருங்குடல், pancreas, this one pancreas, this is small intestine, this is large intestine, rectum, anus. Do you know that there are some organisms which live in the digestive systems of animals? For example, tapeworm lives in the human intestine. நம்ம சாப்பிடாதது சரியா ஜீரணம் ஆகலைன்னா உங்களுக்கு நிறைய பேர் உங்க வீட்டுல எல்லாம் உங்களுக்கு மருந்துங்கெல்லாம் ஊத்திருப்பாங்க, பூச்சி மாத்திரை எல்லாம் கொடுப்பாங்க. ஏன் அந்த மாதிரினா நம்ம சாப்பிடாதது, செரிக்காதது, இல்ல நம்ம உடம்புக்கு ஏத்துக்காததுன்னா அது வந்து டேப் ஃபார்ம், அதாவது புழுக்களா கூட மாறி நம்ம வயிற்றுல இருக்கும். நெக்ஸ்ட், digestive glands. 3 important digestive glands associated with the process of digestion are salivary glands, pancreas, liver. digestive glands, சுரபிகள், ஜீரண சுரபிகள் சொல்லுவோம். அது 3 இதுவா பிரிக்கிறாங்க. salivary glands, pancreas, liver. salivary glands secrete saliva which moistens food. saliva னா என்னதுமா? எச்சில். saliva contains enzyme, அதாவது நம்மளுடைய நீர் சுரபின்னு சொல்லுவோம், தண்ணி சுரக்கும். இப்ப நமக்கு எச்சில் வரணும், நம்ம எல்லாமே சொல்லுவோம் எச்சல் துப்புறோம் அப்படின்னு. அது எச்சில்ன்றது நமக்கு ஒரு தேவையான, அது ஒரு எனர்ஜி தான், நீர் சுரப்பின்னு நம்ம உடம்புல. நம்ம நாக்குல இப்போ நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் நாக்கை நீட்டுன்னு தான் சொல்லுவாங்க. அந்த நாக்கை நீட்டுறது வச்சு கலர் சேஞ்ச் ஆனதை பார்த்தாலே தெரியும் டீஹைட்ரேட் ஆயிருக்கு, சரியான நீர் சத்து கிடையாது, அப்ப நமக்கு ஜுரமா இல்ல வேற ஏதோ வயிறு வலியான்னு அவங்க அந்த நாக்கை வச்சு சொல்லிடுவாங்க. அதனால எப்பவுமே நமக்கு நீர் சுரப்பி இருந்துட்டே இருக்கணும். salivary glands secrete saliva which moistens food. Saliva contains enzymes which break down complex starch into simple carbohydrate molecules. Pancreas produces pancreatic juice which contains digestive enzymes for digesting fats, proteins and carbohydrates. Liver produces bile for the digestion of fat. சாப்பிட வேண்டியதை நம்ம சரியான இதுவா சாப்பிட்டாதான், சரியான முறையில் சாப்பிட்டாதான் நமக்கு டைஜஷன் ஆகும். காலைல டிஃபனை போய் நீ 11 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா உனக்கு ஜீரணம் ஆகாது. அந்தந்த டைமுக்கு கரெக்டா காலைல டிஃபனா, ஓகே டிஃபன் சாப்பிடணும், மதியம் லஞ்ச், நைட்டு டின்னர், அப்புறம் நடுவுல வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டாதான் நமக்கு டைஜஷன் ஆகும். சும்மாவும் சாப்பிட்டுன்னு இருந்தோம்னு வச்சுக்க, அது நம்ம உடம்புக்கு கெடுதல். எக்ஸாம்பிள் ஜங்க் ஃபுட்டு, அப்புறம் சிப்ஸ், அந்த மாதிரி அடிக்கடி சாப்பிடக்கூடாது. The 3 pairs of salivary glands, parotoid, sublingual and submandibular glands secrete approximately 1.5 liters of saliva every day. Next, respiratory system. Respiratory na என்னதுங்கம்மா? What is meant by respiratory? The respiratory system provides oxygen to the tissues of the body and removes carbon dioxide from the tissues. There are 3 major parts forming the respiratory system. மூச்சு விடுறது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்னா சுவாசம். தேவையா நமக்கு ஆக்சிஜன் இல்லைன்னா நம்மளால விட முடியுமா? விட முடியாது. ஏர்வே, லங்ஸ், மசில்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். இங்க பாரு, நாஸ்ட்ரில்ஸ், நாசல் கேவிட்டி, பாரனிக்ஸ், லாரிங்ஸ், ட்ராச்சியா, bronchioles, alveoli. இதன் வழியா தான் நமக்கு மூச்சு சுவாசத்துக்குள்ள நமக்கு ஆக்சிஜன் போகுது. இங்க பாருங்க, அந்த நேசல் கேவிட்டினா மூக்கு வழியா நம்ம
இப்படி விடுறோம் இல்லையா, நேசல் கேவிட்டி, நாஸ்ட்ரில்ஸ், லாரினக்ஸ், ட்ராச்சியா, ரைட் லங் நுரையீரல், ரைட் சைடு லெஃப்ட் சைடு பேரனிக்ஸ், இது வந்து ஆல்வலி, பிரான்சில்ஸ். அந்த லங்ஸ்க்கு இருக்கு இல்லையா, லங்ஸ்குள்ள இருக்கிற ஒரு 3 பார்ட்ஸ் இது ஆல்வலி. ஓகே, இது டயப்ரகம். Do you know that people suffer due to smoke? Smoke contains large amount of carbon monoxide, a toxic gas. People when engulfed in smoke on fire die due to suffocation. அதாவது நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க ஸ்மோக் பண்றதுக்கோ இல்ல அந்த புகையை உள்வாங்கிறதுக்கோ. நமக்கு மூச்சு விட முடியாது, திடீர்னு லங்ஸ்ல போய் ஒரு மாதிரி அடைஞ்சா மாதிரி ஆயிடும். ஓகே, ஏர்வே. The airway includes the nasal cavity, pharynx, larynx, trachea, bronchi and lungs. It carries air between the lungs and the surroundings. நம்ம சுத்தி இருக்கிற இதுல கூட ஏர் பொல்யூஷன் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த காத்து ஒரு மாசுபற்ற காத்து வந்தா கூட நம்மளுக்கு உடம்புக்கு கெடுதலா ஆயிடும். சுத்தமான காத்தை நாம சுவாசிக்கணும். எப்படி நம்ம முதல்ல நம்ம காற்றை எப்படி சுவாசிக்கிறோம், ஏர்வே காற்றின் வழி எப்படி போகுதுன்னா நேசல் கேவிட்டி, பேரனிக்ஸ், அப்புறம் லாரினக்ஸ், ட்ராச்சியா, பிரான்ச்சி அண்ட் லங்ஸ், அப்புறமா தான் லங்ஸ்க்கு போய் சேரும். இட் கேரிஸ் ஏர் பிட்வீன் த லங்ஸ் அண்ட் த சரௌண்டிங். அந்த ஏர் வந்து லங்ஸ் நுரையீரலுக்கும் அதை சுத்தி உள்ள பகுதிக்கும் போயிடும். The lungs are the primary organs of the respiratory system. They are paired cone-shaped organs. They are located near the backbone on both sides of the heart. எங்க இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? லங்ஸ் அது வந்து கோன் ஷேப்ல இருக்கும். பேக் போன் இருக்கு இல்லையா, நியர் த பேக் போன் லோக்கே அங்க இருக்கும். போத் சைட்ஸ் ஆஃப் பேக் போனுக்கு ஹார்ட்டுக்கு போத் சைட்ஸ் ஹார்ட்டுக்கு அந்த மைய பகுதியில இருக்கும். Muscles of respiration include diaphragm and intercostal muscles. They act as pump and push the air into and out of the lungs during breathing. சுவாசிக்கும் போது நம்ம வந்து நம்ம அந்த காத்தை வந்து புஷ் பண்றோம் இல்லையா, ஏர் இன்டு அவுட் த லங்ஸ் டியூரிங் பிரீத்திங். அப்போ எங்க போனா டயப்ரகம் அண்ட் இன்டர்கோஸ்டல் மசில்ஸ். ஏர் பொல்யூஷன் காசஸ் மெனி ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ். ஸ்மோக்கிங் கேன் காஸ் லங் கேன்சர். அதாவது நமக்கு அந்த ஏர் பொல்யூஷன் காற்று மாசுபடுத்தினது நமக்கு நிறைய மூச்சு காற்று அதான் நோய் சொல்லுவோம் இல்லையா, வீசிங், அப்புறம் வந்து ஆஸ்துமா, அந்த மாதிரி நோயெல்லாம் உருவாகும். ஸ்மோக்கிங் எப்பவுமே ஸ்மோக் பண்ணக்கூடாது, அது வந்து லங் கேன்சர் உருவாகும். சர்க்குலேட்டரி சிஸ்டம். In this system, blood is circulated to transport oxygen, nutrients to every part of the body. Circulatory system consists of the following. Circulatory-na சுழற்சியா இருக்கிறது. Heart, blood vessels, இதயம், ரத்தம், ரத்த நாளங்கள். Heart. The heart is hollow muscular organ. It is somewhat conical in shape. It is covered with a double-walled membrane called pericardium. The space between the membranes is filled with pericardial fluid. The pericardial fluid protects the heart from shock. Heart is placed inside the thoracic chamber in between the lungs. இப்போ பாத்தீங்களா, இதுதான் ஹார்ட். இதோட பார்ட்ஸ் எல்லாம் பாருங்க. ரைட் பல்மனரி வெயின்ஸ், ரைட் பல்மனரி ஆர்டரி, ரைட் ஆர்ட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், ஆர்டா, லெஃப்ட் பல்மனரி வெயின்ஸ், லெஃப்ட் பல்மனரி ஆர்டரி, லெஃப்ட் ஆட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், கார்டியாக் மசில். இதை சுத்தி தான் நமக்கு பிளட் சர்க்குலேட் ஆகும். பம்ப் பண்ணாங்க போய் இப்போ வந்து நம்ம உடம்புல எப்பவுமே பிளட் சர்க்குலேட் ஆகினே இருக்கும். அந்த ஹார்ட்டுக்கு பக்கம் வரும்போது மட்டும் இந்த நான் சொன்னல வெயின், ஆரிக்கல் இதெல்லாம் இருக்கு பத்தியா, இதெல்லாம் வந்து நமக்கு பிளட் அதுல ஒழுங்கா சர்க்குலேட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். The heart is divided into 4 chambers. 4 பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. 2 upper chambers are called arteria or auricles, singular atrium. 2 lower thicker chambers are called ventricles. அதாவது upper chamber, lower thicker chamber ஒன்று இருக்கு. The upper and lower chambers of the heart are separated by a muscular vessel or muscular wall or tissue known as the auriculoventricular septum of the heart. The right side of the heart receives deoxygenated blood from
various parts of the body and pumps into the lungs for oxygenation. The left side of the heart receives oxygenated blood from the lungs and pumps it into different parts of the body. The right side of the heart oda right side என்ன பண்றாங்கன்னா deoxygenated blood தேவையில்லாதத various parts of the body அந்த உடல்ல நமக்கு பம்ப் பண்ணுது அந்த லங்ஸ்க்கு இறக்குது ஆக்சிஜனேஷன் ஈஸியா சுவாசம் பண்றது. blood என்னது ரத்தம். Blood transports nutrients, oxygen, wastes and hormones. The volume of blood in human adults in 4.5 liters. It regulates water level and the body temperature. Blood is pumped throughout the body by the heart. It takes oxygen to tissues and cells, finally reaches the lungs to take oxygen again. அதாவது வந்து நம்ம உடம்புல முக்கியமானதெல்லாம் ஹார்ட், லங்ஸ், அப்புறம் வந்து கிட்னி, இதெல்லாம் வந்து நமக்கு three main parts of our internal parts of our body, heart, lungs, kidneys லாம். இப்போ ஹார்ட் தான் வந்து நமக்கு நிறைய அந்த ரத்த நாளங்கள் ரத்தம் போய் ரைட் சைட் போய் லெஃப்ட் சைடு வந்து அந்த மாதிரி சுழற்சியில வரும். அப்படி வரும்போது தான் நமக்கு ஒழுங்கா வரலன்னா இப்போ நிறைய பெரியவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக், ஹார்ட்ல பிளாக்னும் போது அந்த ரத்தம் நமக்கு ஹார்ட்ல ஏறும் போது அங்கே ஏதாவது அடைப்பு இருக்கிறதுன்றதுதான் பிளாக், ஹார்ட்ல பிளாக் சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பிளட் வந்து என்ன ஆகுது, நம்ம சாப்பிடுறது பிளட்ல கலந்து அது என்ன ஆயிடுது, சத்து உள்ளதா ஒரு புரோட்டீன்ஸ், நியூட்ரியன்ஸ், ஹார்மோன்ஸ்ல கலக்குது, நமக்கு தேவையான அளவு காத்து தருது. அந்த மாதிரி நிறைய பிளட் வந்து யூஸ் ஆகும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், ஒழுங்கா சாப்பிட்டு நம்ம பாடியை நம்ம மெயின்டைன் பண்ணணும். blood vessels consists of arteries and veins. Arteries carries oxygenated blood except pulmonary artery which carries deoxygenated blood from the heart, and veins carry deoxygenated blood except pulmonary vein which carries oxygenated blood to the heart. There are some animals like lobsters and crabs that have blue blood. Cockroaches colorless or white blood. Some animals water animals the lobsters crabs blue color blood இருக்கும்னு சொல்றாங்க. நமக்கெல்லாம் blood என்ன கலர், ரெட். காக்ரோச்க்கு கலர்லெஸ், அது ஒயிட் பிளட்னு சொல்லலாம். excretory system removes the waste products from the body. It also regulates water and electrolyte balance. Kidneys, lungs, liver and skin together function as excretory organs. Excretory system consists of the following: number 1 kidneys, number 2 ureters, number 3 urinary bladder. ஓகே, நான் உங்களுக்கு இந்த லெசன்ல எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஓகேவா?